வணக்கம் நண்பர்களே. சந்தனக்கடத்தல் வீரப்பன், மறைந்த சந்தனக்கடத்தல் வீரப்பனுடைய மகள் வித்யா, அவர் பெயர் வித்யா வீரப்பன். அவர் பலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர் அப்பீர் ஆகும்போது, அந்த சம்மனுக்கு அப்பீர் ஆகும்போது, அவங்க தான் அந்த காவலர்களிடத்துலையும் செய்தியாளர்களிடத்துலையும் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசி வாக்குவாதம் செஞ்சு, காவலர்களோட வாக்குவாதம் பண்ணி எப்படியாவது உள்ளே போய் சப்போர்ட்டிவ் அனுப்பேன்னு சொன்னதில் அவங்க தான். எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த நியூஸை. எனக்கு தெரிந்து அந்த வித்யா வீரப்பன் சீமானுடைய அந்த பெண்ணுக்கு, அந்த நடிகைக்கு எதிராக அவர் இழைத்த குற்றத்தை அவர் அறிந்திருக்கிறார் என்பதுதான் நான் நம்புகிறேன். காரணம், அவர் சொல்லும் பொழுது ஒரு பக்குவமான ஒரு சொல் வெளிப்பட்டது. என்ன, எனக்கும் தெரியும், நானும் ஒரு பெண் தானே, எனக்கு அந்த நடிகை அளிக்கும் புகார், அந்த நடிகைக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. நான் சித்தப்பாவிடம் கூட கேட்டேன். சித்தப்பா என்று அவர் குறிப்பிடுவது சீமானை. அவரிடம் கேட்டேன். அவர் பதில் சொன்னார், இல்லை இவங்க எல்லாருக்குமே அரசியல் இது அரசியல் சூழ்ச்சின்னு சொன்னதா அந்த வித்யா சொல்லிவிட்டு எனக்குமே நடந்ததை உணர முடியுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது பெண்ணுக்கு எப்போதுமே, ஒரு பெண் சொல்லும் பொழுது வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் அந்த சொல்லின் மறைபொருள், த ரீட் பிட்வீன் த லைன்ஸ், அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆக அந்த வித்யான்ற பெண், வீரப்பனுடைய மகளுக்கு எல்லாம் அறிந்திருக்கிறது. அந்த பெண் அறிந்திருக்கிறாள் இந்த விஜயலட்சுமிக்கு என்ன கொடுமை நடந்திருக்கும், என்ன குற்றம் நடந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு இடம் அந்த பெண் குறிப்பிட்டது சரி, வீரப்பனுடைய பெண் குறிப்பிட்டது சரி. என்னவென்றால், இத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்கள், தோராயமாக ஒரு 10-15 வருடங்களாக ஏன் வெவ்வேறு நிலைப்பாடு எடுத்தீர்கள், அது தவறில்லையா என்று வீரப்பன் மகள் கேட்பதில் அர்த்தம் இருக்கிறது. அதில்தான் அந்த விஜயலட்சுமியுடைய பிழையும் நடக்கிறது. அந்த பெண் கதறுகிறார், கண்ணீர் விடுகிறார், ஆனால் திரும்பி மன்னிப்பதாக ஒரு வீடியோ விடுகிறார். அப்பார்ட் ஃப்ரம் த லா, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு இடத்தில் புகார் தருகிறார், வாபஸ் பெறுகிறார் என்பதையெல்லாம் கடந்து அவருடைய நிலைப்பாடு மாறி மாறி எடுப்பதும், நீண்ட காலம் இதுக்கு இடைவெளி கொடுப்பதும் தான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று அந்த வீரப்பனுடைய பெண் கூறுகிறார். கரெக்ட் தான். அந்த பெண் இரு தரப்புமே அறிந்திருக்கிறார். யார்? அந்த வித்யா வீரப்பன் இரு தரப்புமே அறிந்திருக்கிறார். காரணம், அந்த பெண்ணுடைய வாழ்க்கை காட்டிலும் நாட்டிலும் எப்படியெல்லாம் கடந்திருக்கும். அதனால் அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்கிறது இது குற்றம், இதில் ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, ஆனால் காலதாமதமும் கால இடைவெளியும் அதை சமன் செய்கிறது என்பதையும் வீரப்பன் மகள் அறிந்திருக்கிறார் என்று தான் நான் நம்புகிறேன். நாம் தமிழர் கட்சியினர் எப்படி நினைப்பார்கள் தெரியாது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் பதிவுகள் கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.